ஹாய் கைஸ், எல்லோரும் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து கோட் படம் பார்க்க போகிறோம். மதுரவாயில் இருக்க ஏஜிஎஸ் சினிமாவில் தான் ஆக்சுவலாக டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே தான் போகிறோம். வாங்க கோட் படம் எப்படி இருக்குன்றத நம்ம தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, போ 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 ஓகே, தேட்டர் உள்ளே வந்தாச்சு. தளபதியை பாருங்க, மாசா நிற்கிறார். பின்னாடி போறாரு சந்தோஷ், தளபதியோட மிக பெரிய வெறியன்னு சொல்லலாம். தம்பி அடி திரும்புங்க. தளபதியை பற்றி ஒரு 2 வார்த்தை. தெய்வம் போட்டோவா? காட்டு, டிக்கெட் காட்டிடு. ஓகே, என்ன ஸ்க்ரீன்ரா? என்ன ஸ்க்ரீனு? ஸ்க்ரீன் 3ஆ? எனக்கு தெரிஞ்சு ஏஜிஎஸ்ல இன்னைக்கு தான் நிக்க இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏட்டா நிக்கவே இடம் இல்லை. புரியல. ஸ்கிரீன் 3 இங்க இருக்குடா. அந்த இடத்துட்டு அங்க பாரு. அங்க டைம் என்ன? இதான் 3. ஓ, வெயிட்டிங் லிஸ்டா? வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்கடா. செம்ம கிரௌடு. இவ்வளோ க்ரௌட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மூவி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஓ மை காட், உள்ளே போக முடியலையே. ஹாய் கைஸ், ஒரு வழியாக படம் முடிஞ்சு எல்லோரும் ரூமுக்கே வந்துட்டோம். ஸோ தேட்டரில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் ரூமுக்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பசங்கள்கிட்ட வந்து படத்தை பற்றி எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். ஃபஸ்ட்டு அகில சொல்லட்டும். படம் பக்கத்தில் வா. விஜய் ஃபேன்ஸு நான் அதெல்லாம் சொன்னோன்னா என்ன செஞ்சிருவாங்க. படம் நீ பார்த்தல, எப்படி இருந்துச்சு சொல்லு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் 100 கோடி கூட என்ன படத்துல என்னென்ன பார்த்த அதெல்லாம் சொல்றா. படத்தை பத்தி சொல்லு. நீ பார்த்து என்ஜாய் பண்ணல. தலை தோனியை பார்த்தேன். அப்புறம் என்ன பார்த்தேன்? இல்லையே. இந்த தியேட்டர்ல உட்காந்து வேற லெவல் கத்திக்கிட்டு இருந்த. நானா? தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டியா? சரியா, நான் படத்தை கவனிக்கல. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். படத்தையே கவனிக்கலையா? ஆனா படம் நல்லா இருந்துச்சான். படம் 10 வாட்டி கூட பார்க்கலாம். சரி, வாட்டி பக்கத்துல அடுத்து இவர் வந்து இருப்பா நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுமா இல்லையா உனக்கு? பாருங்க அப்ப எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து விஜய் சாரோட தீவிர ஃபேன். இவர் ஒரு தளபதி ரசிகன். ஸோ அதனால இவர் என்ன ரிவ்யூ சொல்றாருன்னு கேட்போம். என்ன படம்லாம் குறை சொல்லவே முடியாது. நல்ல படம். பிடிக்காதவனுக்கு பிடிக்கல. நல்லா தான் இருந்துச்சு. தோனி என்ட்ரி, எஸ்கே, நம்ம விஜயகாந்த் சார் எல்லாரும் வந்தாங்க. தோனி என்ட்ரியே அங்க பயங்கரம். பார்க்க ட்விஸ்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது படத்தை. இன்னொரு வாட்டி கூட போய் பார்த்துக்கலாம். டிக்கெட் கிடைக்கல.
இந்த டிக்கெட்டு எப்படி கிடைச்சி தெரியும்ல. சரி ஆனால் பார்க்கலாம், இன்னும் ஒரு 4-5 தடவை பார்க்கலாம். ஓகே. படம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. படம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது. நார்மலாக ஒரு விஜய் ஃபேனா விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி தரிசனம் பார்க்கணும், தளபதி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகணும். அப்போனா தான் வந்துட்டு அங்கே படம் பார்த்தா உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், என்ஜாய் பண்ண முடியும். மற்றபடி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றம் மிஞ்சத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஓகே, படம் ஆல்வேஸ் குட். ஓகே, போயிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, உங்களிடம் இருக்கிறது ஜெரி மேக்ஸ் பாய்ஸ். ஓகே, பாய் 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 சொல்லுங்கடா. அமுக்கு டுமுகள் அமால் டுமால், அமுக்கு டுமுகள் அமால் டுமால், அமுக்கு டுமுகள் அமால் டுமால்.